ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு காயின் வாங்குறது வந்து நமக்கு லாபம் வருமா இல்லை வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோல்ட் காயின் வாங்குறது வந்து யாருக்கெல்லாம் லாபமாக இருக்கும், யாருக்கெல்லாம் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல்ட் காயின் வாங்குறது யாருக்கு வந்து லாபம் தரும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கோல்ட் காயின் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். மற்றபடி அந்த கோல்ட் காயினை ஃப்யூச்சரில் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஜுவல்லாவோ இல்லை வந்துட்டு அதை செய்ய போகிறேன் அப்படின்னாலும் அந்த கோல்ட் காயின் வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். கோல்ட் காயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் லாபம் தரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்யூச்சரில் வந்துட்டு குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகவோ இல்லை வந்து நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம் இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம் அப்படின்ற பட்சத்துலேயும், அதுக்கப்புறம் இல்லாமல் வந்துட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃப்யூச்சரில் நமக்கு உதவும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க மட்டுமே இந்த கோல்ட் காயின் வாங்குறது வந்து பெஸ்ட்டு. மற்றபடி ஃப்யூச்சரில் வந்துட்டு ஜுவல்லா எடுக்கிறது வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். எப்படி நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்ட் காயின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லைனா டை சார்ஜ் அப்படின்னு போடுவாங்க. அது போகிறது மட்டும் இல்லாமல் 3% ஜிஎஸ்டியும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிறப்போ கட்டுற மாதிரியே நம்ம வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து கட் பண்ணுவாங்க. 1% இல்லை வந்து 2% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கும் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜுவல்லா எடுக்கிறப்ப மேலே வேறு நம்ம வேஸ்டேஜ் இல்லை மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். காயின் வாங்கும் போது நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை ஜுவல்லா மாற்றும் போது நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு நஷ்டம் அடையக்கூடாது அதில் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டில் பேங்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செவரன் கோல்ட் பாண்ட் எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. வருஷத்துக்கு 2 times பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஜிஎஸ்டியும் கட்ட தேவையில்லை, நம்ம மேக்கிங் சார்ஜஸும் தேவையில்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2.5% வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் காயினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு சேர்த்து வைப்பேன், நான் இது வரைக்கும் கோல்டே சேவ் பண்ணதில்லை, நான் இப்படி சேமித்து வச்சு தான் கோல்டு வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மில்லிகிராம் காயின்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க ஜுவல்லரி ஷாப்பில், அதனால் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பட் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த டை சார்ஜ் அதெல்லாம் போடுவாங்க. அது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நமக்கு ஜுவல்லா மாற்றுறப்ப. இல்லை நம்ம சேல் பண்ணிவிட்டு நம்ம வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நான் ஃப்யூச்சரில் வந்து கோல்ட் காயினை வந்து நான் ஜுவல்லா சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்துட்டு சீட்டு போடலாம். இதுதான் பெஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம காயின் வாங்குறத விட மாதம் மாதம் 2000மோ 3000மோ அந்த மாதிரி சீட்டு போட்டு ஜுவல்லா எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த நகைச்சீட்டு அந்த மாதிரி போட்டு நம்ம நகைச்சீட்டில் வந்து ஜுவல் எடுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காயினாக வாங்குறப்ப நம்ம அடகு கடையிலையோ இல்லை பேங்க்லேயோ வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. வெறும் ஜுவல்ஸ் மட்டும்தான் வந்து அடகுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காயின்ஸ் வந்து நம்ம வைக்க முடியாது, வெறும் ஜுவல்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அந்த மாதிரி டைம்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். அதனால் கோல்ட் காயின் வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா மட்டும் கோல்ட் காயின் வாங்குங்க. மற்றபடி ஆஃப்டர் வந்து நம்ம ஜுவல்லா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கோல்ட் காயின் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. இன்றைக்கி இருக்கிற ரேட்டு நாளைக்கு இல்லை. நம்ம காயின் வாங்கி நம்ம சேல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜுவல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாகவே நஷ்டம்தான் வரும். அதுக்கு பதிலாக இப்போவே நம்ம குட்டி குட்டியாக ஜுவல்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நாம் வந்து நகைச்சீட்டு போட்டு பெஸ்ட்டாக வந்து ஜுவல்ஸ் எடுத்து வச்சிடலாம் குழந்தைங்களுக்காக. பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் ஜுவல்ஸாக எடுக்கலாம். ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காயினாக சேர்த்து வச்சு அவங்க ஃப்யூச்சர் படிப்புக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ அப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். காயின் வந்துட்டு லாபம் தான், பட் வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சேவிங்ஸ்க்காகன்னு வாங்கும்போது நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் கோல்ட் காயின் வந்து. பட் நம்ம வந்துட்டு அதை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். இந்த மாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து விற்றுட்டு நம்மளுக்கு லாபம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அது ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்காக வேணால் நம்ம சேமித்து வைக்கலாம்.
என்னோட சேனலில் கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கோல்டு சிட்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சீட்டு போடும்போது எந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஷோரூமில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி பார்த்து தான் நம்ம சீட்டுமே போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஒரு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வெறும் அமௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாகவே பெனிஃபிட் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் மாதம் கட்டிட்டு வருவோம். பட் நம்ம எடுக்கிறப்ப அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதில் வந்துட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அப்படி எடுத்தோன்னாவே நமக்கு ரொம்பவே வந்து லாஸ் ஆகும். இன்னொரு ஸ்கீம் வந்து கிராமில் ஆட் ஆகுறது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மந்தில் பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குது. அந்த 30 நாளில் என்றைக்கு குறையுதோ அன்றைக்கி போய் கட்டுவோம். அந்த அமௌண்ட் இப்போ ஒரு 10,000 கட்டுறோன்னா இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுலேருந்து டிவைடட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து எழுதி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி. அந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நானுமே அதில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ கட்டியிருக்கேன், எனக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸு, ஷாப்பிங்ஸு, விலாக்ஸு அந்த மாதிரி நிறையவே வரும் இனிமேல். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே வந்து என்னோடய வீடியோஸை வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலில் நிறைய வந்து கோல்டு சேவிங்ஸ் அண்ட் மணி சேவிங்ஸ்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் கோல்டு காயின் யாரெல்லாம் சேவ் பண்ணலாம், யாரெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த யார் யாரோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே இது வரைக்கும் வந்து கோல்ட் காயின் வந்து வாங்கினது கிடையாது. சீட்டே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அதோட அவேர்னஸ் இல்லாததுனால தான் நான் இவ்வளோ நாள் போடாமல் விட்டுருக்கேன். காயினும் வாங்கலை. காயினும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். ஆனால் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து கோல்ட் காயின் வாங்குங்க. மற்றபடி வேலை சேஞ்ச் பண்ணுற போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாங்காதீங்க. நானும் எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்றதுனால ஜுவல்லாக தான் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இப்போலேருந்தே சேர்த்து வச்சாதான். ஏன்னா ஒரு 20 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து எங்கே போகும் அப்படின்றது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்ட்டு. அதனால தான் நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். உங்களுக்குமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டில் எந்த ஸ்கீம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தெளிவான விளக்கம் நகைச்சீட்டு பற்றிய டீட்டெயில்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். Bye friends. Thank you.